ஹாய் வியூவர்ஸ், மெட்ராஸ் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து சும்மா இல்லாமல் சரி நம்ம அத்தைக்கு கால் பண்ணி கொஞ்சம் கடுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி. யாரோ மருதை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்கன்ட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி யோசிக்கிறாங்க, நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது நான் எவ்வளோ யோசிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு கார்த்தி. கார்த்தி வந்து ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ வந்து ஈஸ்வரி பார்க்குறாங்க, யாடா அப்படின்ட்டு பார்க்கும்போது கார்த்தி கால் பண்ணுறதை பார்த்துட்டு இவன் எதுக்கடா இந்த நேரத்தில் கால் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அது ஒன்றும் இல்லை ஈஸ்வரி, கார்த்திக்கு ரொம்ப போர் அடிக்குதான், அதுதான் அவங்க கிட்ட சும்மா பேசலான்னு கால் பண்ணியிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஈஸ்வரி கால் எடுத்து கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து கார்த்தி சொல்கிறாரு, என்னத்த ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன எதுக்கு நீ வந்து நல்லலாம் விசாரிக்கிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஈஸ்வரி, கார்த்தி விசாரிக்காம வேற யாரும் உங்களை விசாரிக்க போறா? அதுதானே உங்க வீட்டு மாப்பிள்ள. இல்லத்த, நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எதுலையும் குறுக்க வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி பேசிட்டு இருக்காரு. ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, அப்படியே அத்தை என்ன பண்ணு ஏது பண்ணு நல்லா தெரிஞ்சுட்டு தான் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு கார்த்தி. என்ன அத்தை இதெல்லாம் நியாயமா? இந்த குணமே உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல குணத்தை மாத்திக்கிட்டு இப்ப வில்லியாயிட்டு இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு கார்த்தி. கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்களாம் என்கிட்ட தோத்து போனா நல்லா இருக்காது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளை பின்ன உங்க பேர பசங்க நீங்க தூக்கும் போது எங்க அப்பா அம்மாவை நீங்க இப்படிதான் கஷ்டப்படுத்தினீங்களான்னு கேள்வி கேட்கும் போது என்னத்த பண்ணுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அந்த இடத்துல கார்த்தி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் உனக்கு அந்த நினைப்புலாம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நான் ஏத்துக்க மாட்டேன், பேரம்பத்திய வேற ஏத்து பண்ண நினைப்பு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அளவுக்குலாம் நான் போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கோவமாவே கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி கேட்குறாங்க, ஓ இது வரைக்கும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு எங்களை பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள உன்னோட ஞாபகம் எதுவுமே வரப்போறதே கிடையாது ஈஸ்வரி சொல்ல. அதுக்கு கார்த்திக் சொல்ல, அதுக்குள்ள ஞாபகம் வந்துட்டு என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கார்த்தி. அப்படின்னு நான் சொல்ல, அத்தை ஒருவேளை ஞாபகம் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, அவளே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி ஈஸ்வரி கிட்ட. இதான் ரேவதிக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா நீ சொல்றது நடக்கும், அப்படி ரேவதிக்கு எது நினைவு வரலன்னா நான் சொன்னதுதான் நடக்கும், நான் தான் ஜெயிப்பேன் தெரியும்ல, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதுக்கு தான் இந்த 6 மாசமும் நான் பக்கத்துல இருந்து என்ன செய்ய வேண்டியமோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் சொல்றாரு, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அத்தை, என்னோட கேபின்ல இருந்து ரேவதியை பார்க்க முடியும், என்னோட பிஏவே ரேவதி தான், அது தெரியுமா அத்தை உங்களுக்கு, நான் எங்க போனாலும் ரேவதியை கூட்டிட்டு தான் போய் ஆகணும். ஈஸ்வர் சொல்றாங்க, இனி ரேவதி அங்க வந்தா தானே இதெல்லாம் நடக்கும், இனி ரேவதி அங்க வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. கார்த்தி வந்து ஒரு 10 செகண்ட் வந்து யோசிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. சரி ஈஸ்வரி, அந்த 10 செகண்டுக்காவது சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னோட பேச்சியே காணா, இப்படி நான் பேசுவேன்னு நினைச்சு பார்க்கல நீனு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி பயங்கரமா சிரிச்சுட்டே சொல்றாங்க, போங்கத்த மாசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சிரிப்பேத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அத்தை, உள்ளூர் கிளைண்ட்டுக்கும் வெளிநாட்டு கிளைண்ட்டுக்குமே நான் என்ன முடிவெடுப்பேன்னு தெரியாது, கடைசியில மாசம் ஏதாவது பண்ணிடுவேன், ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய ஐடியா மாதிரி சொல்றீங்களே, எனக்கு சிரிப்பு தான் அத்தை வருது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்ப காமெடியாவே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாயி, ஏய் ரேவதி இனிமே அங்க வரமாட்டாளா, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன், எப்படி ரேவதி ஒன்னு சந்திப்பா, உனக்கு தான் ஒண்ணுமே புரியாம பயத்துல உளறிட்டு இருக்க. கார்த்தி சொல்றாரு, நீங்க மட்டும் ரேவதி ஆபீஸ்க்கு அனுப்பலன்னா நான் ரேவதி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. கார்த்தி ஏன் உங்க அத்தை இவ்வளவு கோவப்படுத்துறீங்க? ஈஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு, ஏய் என்னடா சொல்லுவ சொல்லு ரொம்பவே கோவப்பட்டு கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அது மட்டும் சொன்னா ரேவதிக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. கார்த்தி சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்னும் ஆகுதே அத்தை, எனக்கு தெரியும் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு, என்ன பத்தின விஷயத்த சொல்ல மாட்டேன், மருதுன்ற விஷயத்த சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்றாரு. அவன் மருது கார்த்தி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் போதும், அப்புறம் என்ன ஆகும், எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவா, ரேவதி திருப்பி இங்க வந்துதான் ஆகும், இல்லன்னா உங்க டிராமால பெரிய ஓட்டையே விழுந்துரும் அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிட்டு இருக்காரு. ஈஸ்வரி பயங்கரமா கோபப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருப்ப, எங்க வீட்டு மாப்பிள்ளையே நீ உண்மையிலேயே பொய் இல்லையான்னு சொல்லிட்டு இருப்பியா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, அவன் ஏன் பேர்ல சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காரு. ரேவதி வீட்டுல இருக்கணுமா இல்ல ஆபீஸ்க்கு வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, கிடையாது ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மாசு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சவால் விடணும் அத்தை, நீங்க அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு சவால் விட்டீங்கன்னா அது சரிப்பட்டு வருமா, அரசியல இப்படிதான் அத்தை ஆகும், சாரி அத்தை, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் சொன்னா தானே நல்லா இருக்கும், நீங்க போற பாதை ரொம்பவே தப்பு, இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கத்த, உங்க கூடயே இருந்தப்போ நான் அமைதியா இருந்து பாத்திருக்கீங்க, ஆனா இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா அத்தை, பாத்துக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ரேவதி இப்போ ஆபீஸ்க்கு வரணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ரேவதி அப்படி ஆபீஸ்க்கு வந்தா அமைதியா இருப்பேன், நம்ம சவால் விட்டுக்கலாமா, உங்களுக்கு தான் சவால்னா ரொம்ப பிடிக்குமே, சரி அத்தை உங்களுக்கு தான் உங்க பொண்ணு ரேவதி மேல நம்பிக்கை இருக்குல்ல சொல்றாங்க, சரிடா நான் வந்து சவாலை ஏத்துக்கிறேன், அதே மாதிரி இந்த 6 மாசத்துல நீ மருதை யாருன்னு காட்டி கொடுக்க கூடாது, நீ
நீயும் யாருன்ற விஷயத்த ரேவதி கிட்ட சொல்லவே கூடாது. பரவாயில்லையத்த, உங்களுக்கு சாதகமா இருக்கிற வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறீங்களே, புத்திசாலியா தான் நடந்துக்கிறீங்க. ஓகே, ரேவதியை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்க அத்தை, உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல ஏதாவது பின்வாங்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் சும்மா விடவே மாட்டேன். அதே மாதிரி தான் நான் சொல்ற இன்னொரு கண்டிஷனை நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் ரேவதிக்கும் மருத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க எனக்கு தெரியாம ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தெரியாம நடக்க எதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனா நினைச்சீங்கன்னா மருதை எவ்வளவு நல்ல விதமா பாத்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து பேத்த மத்தவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அத்தையாச்சி அத்தை, உங்ககிட்ட சொல்லலைன்னா இப்படி அப்படின்னு அந்த இடத்துல கடத்தி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. நீங்க தான் என் சொந்தமாச்சே, உங்ககிட்ட நான் இப்படி கோபமா பேசுறேன்லாம் நினைச்சிடக்கூடாது அத்தை. உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் இப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல அத்தை, நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் உங்களை. உங்களுக்கு வேலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்க என்கிட்ட இவ்வளவு ஃப்ரீயா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல அத்தை, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வேலையெல்லாம் நான் தானே அத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு கார்த்தி. உடனே ஈஸ்வரி கோவப்பட்டு சோஃபால வந்து உட்காந்துடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே இப்படி பேசுவான். அது மட்டும் இல்லாம ரொம்ப தைரியமா சவால்லாம் விட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நானே ரேவதியை வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டான். 6 மாசம் நான் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கணுமா? 6 மாசம் காலத்துல அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அச்சோ, கார்த்தி சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது? எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாதே அப்படின்னு கோவத்துல இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. ஆனா அவங்க கிட்ட போட்டி ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எத்தனையோ பெரிய சமாளிச்சிருக்கான். ஆனா இப்ப நான் என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரி திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா திங்க் பண்ணுங்க ஈஸ்வரி, அப்பதான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த விஷயம் எப்படி அவனுக்கு தெரியுது? ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் ஊருக்கு முன்னாடி போய் சொல்லிடுறாங்களே எல்லா விஷயத்தையும். சூப்பர்ப்பா, இப்படிதான்ப்பா பேசணும். என்ன பண்றது, என் மனசுக்கும் கஷ்டமா தான் இருக்கு இப்படிலாம் பேசினது. பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கோவமாவும் வருது, ஒரு பக்கம் சிரிப்பாவும் தான் வருது. யாராவது நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு தனக்கு தானே முடிவு எடுப்பாங்களா? தான் அவங்க கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாம முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனை. நிதானமா யோசிக்கணும். நல்லது சொல்ற பேர்ல அவங்க தப்பான பாதையில போய் மாட்டிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறப்போ நான் புரிய வச்சேன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை சரியும் செஞ்சேன். ஆனா இப்ப தூரத்துல இருக்கிறப்போ கொஞ்சம் கவனமா தான் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் அப்படின்னு கார்த்தி மாசம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரேவதி நினைச்சிட்டு போறாங்க. நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன்ல, அங்க போய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பாஸ் என்னையே பார்த்துட்டு இருக்காருமா. என்னமா காரணம்? அங்க போலாமா வேணாமா? இவ பாட்டுக்கு போக மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டா மருதோட விஷயம்னா வெளியே வந்துருமே. எனக்குன்னு பார்த்து ஏன்ப்பா இத்தனை சோதனை கொடுக்குற? நிச்சயமா அவன் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவன் வேற. கார்த்திக்கு ஆதரவா நம்மளே பேசிடலாம், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா ரேவதி, நீ வெளியெல்லாம் போய் பழகுனாதான் உனக்கு வெளி உலகமே தெரியும். நீ பொண்ணா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நீ ரொம்பவே நல்லா படிச்சிருக்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நீ உன்னோட வாழ்க்கையில ஒரு விஷயமும் கரெக்டா முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல 4 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், 4 பேர்கிட்ட நல்லா பழகணுமா, நீ போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அதுக்கு வந்து ரேவதி சொல்றாங்க, அப்படியாம்மா, சரிம்மா, நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்பதாம்மா தெரியுது நீங்க எப்பயுமே கரெக்டான முடிவு தான் எடுப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க ரேவதி. ஒரு வழியா இன்னைக்குதான் ஈஸ்வரி நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்களே. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மின்ட்ரெஸ்ட்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.